கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இயேசுநாதருடைய 2 அனுபவமும் உனக்கு சொன்னாங்க, நீ தான் கவனிக்கல. இயேசுநாதருடைய 2 அனுபவமும் சொன்னாங்க. சகேயு ஆயக்காரன், மிக குள்ளமானவன் விருந்து கூப்பிட்றான். போய் விருந்து சாப்பிட்றாரு. ஒரு புள்ள வராங்க, எண்ணெய் தேய்ச்சி முடியில் தொடைகிறாங்க. சும்மா தைச்சிருப்பாங்களா? அவர் கண்ணு இல்லையா, அவருக்கு பார்த்துருக்க மாட்டாரா? கை மேலே போட்ட பரிசெல்லாம் வச்சுருக்காரு. யார் என் வஸ்திரத்தை தொட்டா? யாரோ தொட்டாங்கன்னு கூட்டத்தில் போகிற ஒரு மனுஷனுக்கு ஒத்தி தொட்டா அவனுக்கு தெரியுது. நான் இப்போ எவ்வளோ சென்சிட்டிவாக இருந்திருப்பான். இல்லை அவளமா கண்ணிலே வேலை வச்சுருப்பான், யாருக்கு தெரியும்? ஒரு ஸ்டெப் மேலே போய் சொல்லலாம், லைவில் போய் எனக்கு இருந்தாலும் சொல்ல முடியல, நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். அவர் வேறு மாதிரியான ஆளாக கூட இருக்கலாம்ல. யூதாஸ் ஏன் கட்டி கொடுத்தேன்? கட்டி பிடிச்சி முத்தம் விட்டு புரிஞ்சா பாருலாம் விட்டு, அது ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாருக்கும் 2 முகம் 10 முகம் இருக்கும். அவர்கிட்டேருந்து அவர் விசேஷமானவர் எங்கே உணர்ந்தாங்க அப்படின்னு கேட்டால் அன்பு பிரதிச்சார். மீன் பிடிக்கிறதுல போய் கேட்குறான். அவன் சொல்கிறார், இது ராயத்தலை இருந்தால் என்ன பண்ணுறேன், நான் உனக்கு டேக்ஸ் பே பண்ணுறேன், மீனில் என்ன இல்லை ராயத்தலை இல்லைன்றாரு. அன்பு தான் பிரதானமானன்றாரு. நான் கடவுளுக்கு வலது பரியத்தில் உட்கார்றேன்னுவார். நீங்கள் கேட்டிங்களா அவரை? கேட்கல. நான் தான் கேட்டிருப்பேன். நீ வலது பரியத்தில் உட்கார்னா நான் எங்கே உட்காருவேன்னு கேட்டிருப்பேன். நீங்கள் ஏன் கேட்கல? உங்களுக்கு நீங்கள் மட்டை பற்றி இருந்து உங்கள் தப்பு. பிதாவே இவர்களை மன்னின்னு சொன்னார். இவரே மன்னிக்க வேண்டிய தானே, இவங்களெல்லாம் நான் மன்னிக்கிறேன்னு. அப்போ மன்னிக்கிறதுல அவர் இல்லை. என்னை இல்லாமல் யாரும் பிதாத்தில் வரான்னு சொன்னார். என்னன்னு அவர் எதை சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் நித்திய தேவனுமான்னா நானுன்ற ஒன்று தானே. அவருக்கு இருக்கிறானா, எனக்கு இருக்கிறானா? அப்புறமா நீங்கள் எதை பற்றி வச்சு நீங்கள் ஒரு மோசஸ் சொல்கிறாரு, 5 புக்கு முதல்ல ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், அந்த புக்கெல்லாம் அவர் தான் எதனார். அவர் தெளிவாகவே தானே சொல்கிறார். ஒரு தோட்டம் போட்டு, ஒரு மரம் வச்சு, ஒரு பாம்பு விட்டு, ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளையாக செய்வார் கடவுளே. எல்லாத்தையும் ஜோடியாக செஞ்ச கடவுளுக்கு மனுஷனை ஜோடியாக செஞ்சிருக்க மாட்டாரா? அவன் ஏதோ ஒரு உவமையாக சொல்ல வரான். உடம்பு ஏன் ஏதேன் தோட்டமாக நீ மாற்றலை? உடம்புலேயும் மனம் 2ஆக இருக்குது, ஏன் ஆம்பளை பொம்பளை ஆக்கலை? உடம்புலேயே வெளிச்ச உடம்பு இருக்குது, அது ஏன் பாம்பாக மாற்றலை? அதையும் செய்கிறாரு. மோசஸ் மேலே போகிறாரு, கீழே வர்றாரு, கடவுள்கிட்ட பேசிட்டு வர்றாரு, 10 கட்டில் இட்டுன்னு வராங்க. கீழே சாராள்ற என்ன பண்ணுறா, ஒரு பாம்பு வெங்கலத்தில் செஞ்சு கொடுத்துட்டு போகிறாரு. நான் வர வரைக்கும் என்ன பண்ணி போகிற வரைக்கும் போன பேர் இருந்ததுட்டு எல்லாத்துக்கும் 2 முகம் இருந்தது. நீங்கள் பார்க்கல. உங்களுக்கு ஒன்று மட்டுமே சொல்கிறாங்க, போதிக்கிறாங்க. அவளை அடித்து அந்த ரத்தத்தை ஊற்றணும் போது அந்த துணியில் அவளை எல்லாத்தையும் ஒத்தி எடுத்துக்கணும். அந்த ரத்தத்தைன்னா எதுக்கு எடுத்துக்கண்ணா? இன்றைக்குமே குண்டு மல்லி 2 ரூபா கீழே வந்தாக்க 10 கோடி ரூபான்னு ஏன் சொன்னால்? ஒரு நடிகை கட்சி போட்ட ஆப்பிளுக்கு ஏன் அவ்வளோ வேல்யூ வந்தது? வாழ்க்கை கொண்டாட்டத்துக்குரியது தான். நீங்கள் 2வது முகத்தை பார்க்கறது உங்கள் குற்றம். பைபிள் முழுசும் 2வது பக்கம் தான் எனக்கு பார்க்க முடியுது. முதல் பக்கத்தை என்னால் பார்க்க முடியும். ஏன்னா எனக்கு கடவுள் நெருக்கமாயிட்டார். கடவுள் இயேசுநாதருக்கா எனக்கா? எனக்கும் தானே, இயேசுநாதருக்கும் தான். அவர் இப்போ இருக்கிறாரா? இப்போ நாங்கிற எனக்கு இல்லையா கடவுள்? அப்புறம் சீக்கிரத்தில் வருவார்னு சொன்னால் ஒத்துக்குதுண்ணே. சீக்கிரத்தில் ஏன் வருவார்? அப்போ சீக்கிரத்தில் வருவார்னா சீக்கிரத்தில் அங்கே தான் வந்தார். புரிஞ்சுனா மாத்திரமே வருவார். எந்த வினாடி உனக்கு கடவுள் புரியுதோ அந்த வினாடியே வந்துடுவார். அதுதான் சீக்கிரத்தில் வருவார். நீ சீக்கிரத்தில் வருவார்னு பைபிள் வச்சுன்னு ரோட்டில் போய் காத்துனுங்கிற, கது தேர்ந்து வச்சுன்னு பைத்தியம் இல்லை. அவர் சீக்கிரமாக வர அர்த்தமே உனக்கு புரியவே இல்லையே. இதோ சமீபத்தில் இருக்கிறேன்னு போட்டுக்கிறாங்க. எது சமீபம்? சமீபத்தில் இருக்குது 2000 வருவார். இப்போ 2000 மிஸ் ஆயிடுச்சு, 3000 வருவாரா? நீங்கள் படிக்க தெரியாமல் படித்தது யார் தப்பு? அங்கே தெளிவாக தான் போட்டு வச்சுக்கிறாங்க. கேதூர் மரங்களையும் லெபனானின் மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாய் முறிக்கின்ற கர்த்தரோட பண்பு சொல்கிறான். ஒரு சத்தம் இன்றைக்கும் ஃப்ளைட் வந்தால் கண்ணாடி கூட வந்துடுது. அப்போ சத்தம் விசேஷமானது, எல்லாத்தையும் கிழிக்க வருது. அப்போ அந்த சத்தம் இருக்கும் தானே. நீ எப்போனா கேட்டியான்னு கேட்டேன். எக்கால சத்தம் வானில் ஜோலி தீடவே பாட்டெல்லாம் எழுதி வச்சுக்கிறானுங்க. எங்கே எக்கால சத்தம்னா அது எங்கே? இது எக்காலம்னா எப்போதும் இருக்கிற சத்தம் தானே. அதனால் எல்லா ஞானிக்கும் கோணிக்கும் 2 முகம் இருக்கும். எல்லாத்தையும் ஏன்னா அப்படி தான் வாழ்க்கை இருக்குது. சீடன் ஆராய்ச்சி பண்ணலாம் இல்லை. குரு 2மா தான் இருப்பார், 2மே தான் சொல்லிக் கொடுப்பார். 12 பேர் சொல்லி கொடுத்தார்ல, முத்து கழிப்பன்றி முன்னாடி போய் இறைக்காதீங்க, பாறையில் போட்டால் முளைக்காது, தேவையில்லாத வீட்டுக்கு போனால் காலை கழுவிட்டு அந்த மண்ணு கூட ஒட்டாத அளவுக்கு வெளியே வாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு தானே. எங்கே கவர் கொடுத்தா பாவத்தை தூக்கின்னு வந்துடுறேன் கவரில் போட்டு. அந்த தூசு கூட ஒட்டக்கூடாது, கழுவிட்டு வான்னா கவரில் குத்தா வாங்கிக்கிறேன்னு வாங்கின்னு வரேன்னு. அப்புறம்
வாழ வெட்டி ஆனது யார் தப்பு? புரிஞ்சிக்கல. ரெண்டுமே கற்றுக்கணும், ரெண்டுமே தான் புரிஞ்சிக்கணும். அதுதான் சீடன். ஒரு நல்ல சீடனுக்கு அழகு குருவோட அருகாமையிலேருந்து புரிஞ்சுக்கிறது தான். 2 சந்தர்ப்பம் இருக்குது. ஒன்று பிசிக்கலாக அருகாமையில் இருக்குது, இல்லைன்னா எப்போதுமே எண்ணத்தால் என்ன பண்ணலாம். இங்கே சொல்லி வச்சுருக்கோம், குரு திருமேனி தீண்டல், காண்டல், நினைத்தல் அப்படின்லாம். பெருசு எதுன்னா தொண்டர்தம் உள்ளம்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ குருவை அணுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல குரு. நான் தான் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீயாகிறேன். கூப்பிட்ற தூரத்தில் இருக்கிறனா இல்லையா? இல்லைன்னா சொல்லு. இல்லை ஐயா கோடீஸ்வரங்களுக்கு தான் கிட்ட போவார், ஏழைன்னா பேச மாட்டார்னு சொல்லு. பல்லு வளவனா கூட தான் பேசுவார், பல்லு வளர்க்காதவங்க கூட பேச மாட்டார்னு சொல்லு. நான் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட்டு ப்ரெஸ்ஸு டைம் ஒன்றும் காலிலேருந்து ஓய்ச்சிங்கிறவன் எங்கே போய் வேலை செய்வான்? எழுந்தவொடனே காடு வெட்டணும், மரம் வெட்டுறான்னா அவன் போய் எங்கே பல்லு வளர்ப்பான்? அதெல்லாம் கிடையாது. எனக்கு அதுவும் கிடையாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு பாகுபாடே கிடையாது. நான் தைச்சா வாய் முன்னு பேசிக்கிறேன், என்ன பிரச்சனை? என் மூக்கு முன்னு பேசிக்கிறேன், சொல்ல மாட்டோம், கேட்க வேண்டியது தான். இல்லை இப்படி சைடில் காதில் பேசுனா வாய் மூக்கில் தான் நான் தடிக்கான், காதில் நடிக்குமா என்ன? விஷயமே இல்லையே. கொரோனாவுக்கு கை விட்டு எடுத்து செக் பண்ணாங்களா இல்லையா? கொரோனா காலத்தில் கையை உள்ளே விட்டு பண்ணாங்களே. நல்ல மனிதனுக்கு உதவணும்னு நினச்சிட்டான்னா என்ன பண்ணலாம்? 1000 வழி. அதனால் குரு, நான் ஒரு உண்மையான ஒரு குரு சீடனுக்கு எல்லா பக்கத்தையும் பார்த்து. பிரச்சனை என்னன்னா, வாழ வந்தது ஒன்று ஒரு மாதிரி வாழும். ஸோ எல்லாருக்கும் ஒன்று பொருந்தாது. உங்களை பார்த்துட்டு ஒரு காலையில் கறி சாப்பிடியா நல்லா இருப்பேன் டெய்லியும்லாம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட சொன்னால் என்ன ஆகும்? சாப்பிடும். ஒருத்தன் ஒரு டிசைனில் இருக்கிறான், என்ன பண்ணலாம்? அப்படின்னா தான் செய்யணும் பக்குவமாக. நாய் பாய்ச்சா 6-8 வச்சுன்னுக்கலாம், குட்டிக்கு கொடுக்கலாம். குட்டி தகுதி எவ்வளோ அவள் தான் பால் குடிக்கும், அப்படி தானே? எல்லா குட்டிக்கும் ஒரே மாதிரியாக பால் கொடுங்க. ஒரு தாய் உள்ளம் அப்படி தான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான். அவரை ஒரு வெள்ளத்தனையது அப்புறமா என்ன செய்யலாம்? தாகம் உள்ளவன் குடிக்க கடவன். அதனால் குரு ரொம்ப சரிதான். ஏசுநாதர் ஒரு குருன்னா ஒத்துப்பானா என்ன? அவர் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து போய் கடவுளோட நிகராகிட்டானே அவரை. இப்போ நான் அவரை கொச்சப்பத்திர மாதிரிலாம் நினச்சிப்பான். இப்போ நான் என்ன தான் பைபிளை விளக்கம் சொன்னாலும் என்ன நினச்சிப்பான். இப்போ சமீபம்னா உனக்கு நான் சொன்னால் புரியுது. இது இப்போ லைவில் கேட்டுக்கூட டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். தெரியாது, 4 பேர் எழுதி வைப்பான். இதோ சீக்கிரத்தில் வருவான்னு உங்களுக்கு புரியுதா? என்ன அர்த்தம்? மாட்டு வண்டியில் குதிரையில் வரத்தா? அது சீக்கிரத்தில் வரத்துன்னா முதல்ல வர்றதுன்னா என்ன? வர்றதுன்றல வர்றதுன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல சூட்சமாக வச்சுருக்குது. பீ வருதா போதா? பீ போதா வருதாயா? என்ன சொல்லின்னுக்கிறீங்க? வருதுன்னுக்கிறீங்க. சாப்பிட்டதெல்லாம் வெளியே போகுது, என்ன சொல்லணும்? ஆனால் என்ன சொல்லி திணிறீங்க? உங்களுக்கு புரிஞ்சிச்சு வர என்ன பண்ண முடியும்? இப்போ நான் உங்ககிட்ட சொல்லி பீ போகுதுன்னாக்க என்ன பண்ணுவீங்க? வருதுன்னு சொல்கிறாயா? அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, காஷன் கொடுக்குது. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுது, அப்படி தானே? நான் உனக்கிட்ட சொல்லும்போது சொல்லணும், நான் பீ வெளியே அனுப்ப போகிறேன், பீ போகிறேன், நான் ஆய் போகிறேன் தானே சொல்லலாம். குழந்தைங்களாம் அழகாக சொல்லலாம், ஆய் போகிறேன்னு. வளர்ந்தவொடனே என்ன சொல்லுவாங்க? இன்னும் மோசம், கக்கூசு வருதுன்னுவான். கக்கூசு இங்கே வருது, இவன் தான் கக்கூசுக்கு போனோம். அப்போ பைபிள் எப்படி தான் படிச்சிங்க நீங்கள்? உங்களுக்கு பீ வருது, பைபிள் எப்படி படிப்பீங்க? பீ போகிறவனுக்கு தான் தெரியும். தாவீது ஸ்டிக் எடுத்து போய் குச்சியில் தள்ளிட்டு பேன்ட்டு மூடிட்டு வருவாராம். வச்சிங்களா? பைபிள் இருக்குது பீ வெல்றதை பற்றியும். எத்தனை பேர் பைபிள் ஒழுங்காக படித்தான்? மத திமிரு அப்படி படிச்சுட்டு ஆகணும்னு வர சொல்லி கொடுத்துட்டாங்க. கல்லாப்பிழியும் கருதாப்பிழியும் உருகாப்பிழியனும் உருகணும் பொழுதுன்ட்டு ஏற்றி வச்சு சொம்மனா உருகுது. அதுவும் தப்பு இல்லையா? நான் நிறைய பேர் பார்த்தேன், அப்படியே இப்படி அழுவாங்க. சோர்ந்து போகாதே மனமே, பார்த்துக்கிறீங்களா? இப்போ கூட இது வீடியோ போய் பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவியில போட்டுனா பண்ணலாம் எல்லாரும்.
ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.